ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நடந்து முடிந்த ஸ்பெஷல் டேட் கொஸ்டின் புக்லெட் சீரீஸ் வந்து சி, இதில் உள்ள சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். கற்பித்தல் இயந்திரம் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கருவி. அதன் மூலம் எளிமையாக தொடர்ந்து வலுவூட்டுவதால் விரும்பத்தக்க நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ஏ என்பது சரி, ஆனால் ஆர் என்பது தவறு. இதுதான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 2, கூற்று 1. கீழ்நிலை மன தூண்டுதலுக்கும் மேல்நிலை மனதின் கோரிக்கைகளுக்கும் இடையில் ஈகோவின் மத்தியஸ்த பங்கை எரிக்சன் நிராகரிக்கிறார். கூற்று 2. ஒவ்வொரு கட்டத்திலும் ஈகோ வளர்ச்சிக்கு நேர்மறையான பங்களிப்பை அளிக்கிறது, மனப்பான்மைகளையும் திறன்களையும் பெறுகிறது. இது தனிநபரை சமூகத்தின் சுறுசுறுப்பான பங்களிப்பு செய்யும் உறுப்பினராக ஆக்குகிறது என்பதை எரிக்சன் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 4, 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின்வரும் உள பாலியல் நிலைகளை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளார்ந்த வளர்ச்சி நிலை, பாலிக் நிலை, பிறப்புறுப்பு நிலை, வாய் சார்பு நிலை, குத நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. டிஇபிஏசி என்பது இந்த ஆர்டர் வைஸ் தான் சரியான விடை ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 6, பியாஜெட்டின் கூற்றுப்படி செயல்பாடுக்கு முந்தைய சிந்தனையின் மிக அடிப்படையான குறைபாடு சுயநலம் ஆகும். கூற்று 2, தன்முனைப்பு சுயநலம் என்பது மற்றவர்களின் குறியீட்டு கண்ணோட்டங்களை ஒருவரின் சொந்த கண்ணோட்டத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்கும் திறனாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. கொஸ்டின் நம்பர் 7, அனுமானம் காரணம் கொடுத்துருக்காங்க. ஜீன் பியாஜே குழந்தைகள் தங்கள் சொந்த செயல்பாட்டின் மூலம் தங்கள் உலகத்தை பற்றி அனைத்து அறிவையும் கண்டுபிடிப்பதாகவோ அல்லது உருவாக்குவதாகவோ கருதினார். காரணம், ஜீன் பியாஜெட்டின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு அறிவாற்றல் வளர்ச்சிக்கான ஒரு பூர்வீக அணுகுமுறையாக விவரிக்கப்படுகிறது. இதுதான் கொஸ்டின். இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, மேட்ச் த ஃபாலோயிங் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ட்ரிக்கியான கொஸ்டின். இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏக்கு வந்து 3rd, பிக்கு வந்து 4th, சிக்கு வந்து 1st, டிக்கு வந்து 2nd. கொஸ்டின் நம்பர் 9, இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பு ஆப்ஷன் சி. ஏக்கு வந்து 4th, பிக்கு வந்து 1st, சிக்கு வந்து 2nd, டிக்கு வந்து 3rd. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பு. இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. ஏக்கு 3rd, பிக்கு 4th, சிக்கு 1st, டிக்கு 2nd. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11, கீழ்காண்பனவற்றில் எவை என தாண்டேக்கின் கூறும் விதிகளுள் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து மனப்பான்மை விதி, பி வந்து ஒத்தத்தன்மை விதி, சி உருவக விதி, டி இணைப்பு மாறும் விதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ, சி மற்றும் டி, அதாவது மனப்பான்மை விதி, உருவக விதி மற்றும் இணைப்பு மாறும் விதி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 12, ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால் அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது. ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறு ஒரு விளக்கை ஒளிர வைக்க முடியாது என்று கூறியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின். இதுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. ரவீந்திரநாத் தாகூர். கொஸ்டின் நம்பர் 13, அனுமானம் காரணம் அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியன முயற்சி பிறழ்ச்சி செயலின் விளைவுகளே ஆகும். காரணம், ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா விலங்குகள் முயற்சி பிறழ்ச்சி வழிமுறையையே பின்பற்றுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் இரண்டுமே வந்து சரியானவை. ஆனால் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் சரியான விடை.
Question number 14. இது கீழே 2 கூற்றுகள் தரப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கூற்று 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. Question number 15. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை கவனத்தின் உள் தீர்மானங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ உள்ளுணர்வு, பி புதுமை, சி நோக்கங்கள், டி உடல்நிலை. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் டி, அதாவது ஏ, சி மற்றும் டி மட்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ உள்ளுணர்வு, ஆப்ஷன் சி நோக்கங்கள், ஆப்ஷன் டி உடல்நிலை. இதுதான் கவனத்தின் உள் தீர்மானங்கள் ஆகும். கொஸ்டின் நம்பர் 16. இதுவும் அசஸ் அண்ட் ரீசன் டைப்பு. இந்த கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மற்றும் ஆர் என்பது ஆரானது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 17. இதுவும் கூற்று 1, 2 அப்படிங்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க. திரவ நுண்ணறிவு என்பது நாம் வாழ்நாள் அனுபவத்தில் செவித்து வைக்கும் திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறது. கூற்று 2 திரவ நுண்ணறிவு வயதுக்கு ஏற்ப மெதுவாக குறைவது போல் தெரிகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. கொஸ்டின் நம்பர் 18. பியாஜெட்டின் உணர்ச்சி இயக்க நிலைகளின் துணை நிலைகளை கால வரிசைகள் ஒழுங்கமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி, சி, பி, டி, ஏ. அதாவது பிரதிபலிப்பு வடிவமைப்பு, முதன்மை சுழற்சி எதிர்வினைகள், இரண்டாம் சுழற்சி எதிர்வினைகள், இரண்டாம் நிலை சுழற்சி எதிர்வினைகளின் ஒருங்கிணைப்பு. இந்த ஆர்டர் வகையில் வர்றது தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 19. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கூற்று அனுமானம் ஏ மற்றும் ஏ என்றும் மற்றொன்று காரணம் ஆர் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. இந்த கொஸ்டினுக்கு என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி, அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏயின் சரியான விளக்கம் அல்ல என்பதுதான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 20. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பு. இதே பேட்டர்னில் லாஸ்ட் இயர் நடந்த பிஜிடிஆர்பி கொஸ்டினில் இந்த சைக்காலஜி கொஸ்டின் இருந்தது. அதே ஃபார்மேட்டில் தான் இப்போ ஸ்பெஷல் டேட்டுக்கும் வந்திருக்கு. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி, இருகாரணி கோட்பாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்பியர்மன், குழுக்காரணி கோட்பாடு தர்ஸ்டன், பல்காரணி கோட்பாடு தாண்டேக், முக்காரணி அதாவது 3 ஃபேக்டர் தியரி யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டெயின்பர்க். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 21. கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகளில் பின்வருவன எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ, பி மற்றும் டி மட்டும். பொருத்தத்தன்மை இருக்கிறது, நம்பகத்தன்மை மற்றும் ஆர்வம். இது எல்லாமே நம்ம டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷனில் யூஸ் பண்ணுறது. இதில் எது இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தகவல் அப்படிங்கிறது மட்டும் இருக்காது. கொஸ்டின் நம்பர் 22. இது மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பு. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி, ஏக்கு 4th, பிக்கு 1st, சிக்கு 2nd, டிக்கு 3rd. கொஸ்டின் நம்பர் 23. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ், அதாவது பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகள். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பு. இதே ஃபார்மேட்டில் லாஸ்ட் இயர் நடந்த பிஜிடிஆர்பி கொஸ்டினில் வந்திருந்தது. இப்போ இதையும் நம்ம இப்போ ஸ்பெஷல் டேட்டில் பார்த்துருக்கலாம். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மேட்ச் த ஃபாலோயிங் டைப்புக்கு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ரத்தம் ஏ. அதற்கு சரியான விடை நேர்மறை நம்பிக்கை மிகுந்த அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி மஞ்சள் பித்தம் அப்படிங்கிறது 4th முன்கோபம் கொண்ட. ஆப்ஷன் சி கபம் அப்படிங்கிறது மனவெழுச்சி குறைந்த. ஆப்ஷன் டி கரும்பித்தம் மனச்சோர்வு. கொஸ்டின் நம்பர் 25. சுற்றுச்சூழல் அமைப்புகள் கோட்பாட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட நிலைகளுக்கு ஏற்ப தனிநபர் சூழல்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பேட்டர்ன் சி, ஏ, டி, பி.
கொஸ்டின் நம்பர் 26. மனவிலக்கம் பெற்ற பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடனுறவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் போது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பாணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஏ மற்றும் டி, கலப்பு குடும்பம் மற்றும் மறு கட்டமைப்பு குடும்பம். கொஸ்டின் நம்பர் 27. கூற்று 1, 2 அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. கொஸ்டின் நம்பர் 28. கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று அனுமானம் என்றும் மற்றொன்று காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமானம் அதாவது அசர்ஷன் ரீசன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பன்முகத்தன்மை கொண்ட கற்றல் சூழலை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நிவர்த்தி செய்வதே உள்ளடக்குதலின் அடிப்படை தத்துவமாகும். இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் ஏயின் சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அனுமானம் அதாவது ரீசன் அசர்ஷன் ரீசன் டைப்பு. கவனம் என்பது ஒரு செயல்முறை அல்லது செயல்பாடாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. கவனம் என்பது விரும்பிய முடிவுகளை அடைவதற்காக ஒரு தலைப்பு, பொருள், நிகழ்வின் மீதான கவனக்குவிப்பு செய்தல், கவனிக்கும் செயல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். The last question 30. பின்வரும் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். டி, பி, சி, ஏ